தென்றல், இளவல் பயிரோ பொற்கொடி அப்படி இருவரும் இருக்கிறார்கள். ஆனால் சிறு வயதிலே என் தாய் தந்தர் எல்லாம் இறந்து விட்டார்கள். இறந்த நாள் முதலாய் என் தங்கையை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் நானே வளர்த்து வருகிறேன். இருந்தாலும் என் தங்கையை காண வேண்டும். தங்கை நாட்டு இளவரசிக்கு ஆபத்தா? சரி, யாரோ ஒரு கருத்தபடி ஓடி வந்து ஐயோ நாட்டு இளவரசி தடுத்து சென்றன தங்கச்சி. இருந்தாலும் இந்நாட்டு இளவரசிக்கே ஆபத்துனா நமக்கு எப்படிமா அம்மா? ஆமா, எங்க இருவரை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆமா, எங்க இருவரை எப்படி வளர்த்திருக்கீங்க? ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக வளர்த்திருக்கீங்க. நாங்க எங்க போனாலும் வீடு திருப்பி. அதனால நீங்க கவலைப்படாதீங்க. தங்கச்சி, என்ன நான் ஒண்ணு கேட்டா நீங்க கோவப்படக்கூடாது. என்ன கேட்க போறீங்க? ரொம்ப கேட்க மாட்டேன், ஒண்ணு கேட்கிறேன். ஏன்னா கண்ணீர் பருவம் நீண்டி மங்கை பருவம் அடைந்திருக்கிறார் இருவரும். அதனால் காலா காலத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு திருமணம் செய்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்னது போதும் நிறுத்துங்கண்ணா. உனக்கு என்ன புத்தி கிட்டி கட்டு போச்சா? எனக்கா அண்ணா, எனக்கா இருவருக்கு என்ன வயசாகுது? எங்க இருவருக்கு எப்போது திருமணம் வைக்க? அப்படி திருமணம் செய்யறதா இருந்தா எப்ப காத்திருக்க பாரு. முதல்ல இவளுக்கு திருமணம் பண்ணுனா. அண்ணா சரி. அண்ணா, எனக்கு என்ன வயசாச்சு? இப்பதான் 15 முடிஞ்சு 16 வயதிலே வயது வந்திருக்கிறது உனக்கு. சரி சரி, நான் இருங்க. அப்படி திருமணம் செய்யறதா முதல்ல அவங்களுக்கு எதுக்குமா சண்டை போறீங்க? உங்களுக்கு திருமணம் செய்து பார்க்கணும் தான் என்னுடைய ஆசை. அண்ணா, அதை நிறைவேற்ற வேண்டும் உங்களுடைய கடமை. நான் உனக்கு சொல்லட்டுமா? என்னமா? அண்ணா, எங்க இருவருக்கு திருமணம் நடக்கிறனா முதல்ல உனக்கு திருமணம் ஆகட்டும். எனக்கா நம்ம வீட்டுக்கு ஒரு அண்ணி வரட்டுனா அண்ணி வயிற்றுல காலத்துல அழகான ஒரு ஆண்மகன் அவ வளர்ந்து வாலிபான பிறகு அப்புறம் கல்யாணம் கட்டிக்கிறேன்னா. ஏமா, உனக்கு அதுக்குள்ள வயசாகி நீ ஏன் கிளவியாகிடுவ? ஐயோ, புள்ள என்ன கூப்பிடுவா? அது தேவையில்லை, பாட்டின்னு கூப்பிடுவான். அது தேவையா உனக்கு? அதெல்லாம் தேவையில்லை. கண்ணி இருக்க காலை மனை ஏறக்கூடாது. அதனால் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. எப்படின்னா எப்படின்னா, அம்மா செவ்வாழை குலுங்கிலே சீரெல்லாம் அந்த கருத்து முடிஞ்சு எப்படி தப்பிச்சு வந்தீங்க? உன்னுடைய அண்ணனா? ஆமா, அண்ணன் பேர் என்ன? என்னுடைய அண்ணன் பேர் 20 என்னவன். அடியாத்தி என்னவனா? ஏண்டி எங்க அண்ணன் உனக்கு தெரியுமா? ஏன் நல்லாவே தெரியுமே. வெளிநாடு படிப்பதற்காக சென்றவன் 7 இருந்தாண்டு வீட்டுக்கு வந்தாரு. எப்படி தெரியும் உனக்கு? பாருங்கம்மா, அவர் வருவாயில் அந்த ஏர்போர்ட்லயே அவரை மீட் பண்ணிட்டேன். அது மட்டுமா, உன்னுடைய அண்ணன் நானும் காதலிக்கிறோம். ஏண்டி அண்ணன் நானும் பக்கத்துல இருக்கிறாரு. அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியாதா? எங்கவே நானும் காதலிக்கிறேன்னு சொல்றேன். ஏன் கண்றீங்க? என்ன அண்ணனும் தங்கையும் அன்பு பரிமாற்றம் தான். அது காதல் அல்ல, தவறாக புரிந்து கொள்ளுங்க. ஆமா, இருந்தாலும் வராத இளவரசி நம்ம வீட்டுக்கு. ஆமா, முதல்ல அவங்க என்ன சாப்பிடுறாங்க? என்ன சாப்பிடுறாங்க? அம்மா இளவரசியம்மா என்ன சாப்பிடுறீங்க? நீங்க யாரு மாட்டீங்க? அண்ணா, அவங்க யாரு? நாட்டு இளவரசி. அம்மா, ஆமா, நீ நாட்டு இளவரசி
நம்ம படுத்துறீங்க நம்ம ஏழைப்பட்டவன கை கால குறைய வருது ஏன் எங்க வீட்டுல சாப்பிட மாட்டீங்க ஏன் சாப்பிட மாட்டீங்க எதுக்கு சாப்பிட மாட்டீங்க ஏண்டி இப்படி கோவப்படுற ஏன் என்ன பெண்ணு அப்புறம் தான் அடக்க ஒடுக்க எல்லாமே இருக்கு கோபத்தோட இருந்துட்டாங்களா என்ன எல்லாமே இருக்கு ஏண்டி நான் ஒரு நாட்டுக்கு இளவரசியாக இருந்தாலும் என் மனதில் ஏழை பணக்கார வித்தியாசமே கிடையாது யார் வீட்டுல வேணுமானாலும் ஆமான்னு யார் வீட்டுல வேணா சாப்பிடுவோம் எனக்கு தெரியும் வாழை போன அண்ணன் மனசு தெரியாது இருந்தாலும் வராத வந்திருக்கீங்க ஆமா அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்குது அப்படி போட சூப்பர் சினிமா இந்த மாதிரி சினிமா இப்ப இருக்குது அதுவும் இப்ப நடக்க போங்க நாங்களும் ஏழைப்பட்டோம் இருந்தாலும் எங்க வீட்டுல கஞ்சோடு கூட தான் இருக்கோம் பிரியாணிக்கு நாங்க திரும்ப போட்டோம் விருந்தாளிக்கு செய்து போறது கடமை கடனும் உடனே வாங்கி செய்து போடணும் ஆமா 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 பிரியாணி தானே ஆமா அவனுக்கு என்ன பிரியாணி பிடிக்கும் எனக்கு மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்குது ஏன்னா அதுதானே கொஞ்சமான விலையை விற்குது ஏன்னா கொஞ்சமா 800 தானே சாதாரணமா இருக்கலாம் செய்து போட்டுதான் ஆகணும் உனக்காக பிரியாணி தானே சரி சரி உனக்காக மட்டன் பிரியாணி நான் ரெடி பண்றேன் பல்லு வாங்க என்னமா இளவரசி அம்மா உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிச்ச பருப்பு பாயசம் செஞ்சு வைக்கிறேன் அது மட்டும் கிடையாது ஒரு செவ்வாழை வாங்கி வைக்கிறேன் ஐயோ அது மட்டுமா 2 இளநீ வாங்கி வைக்கிறேன் 4 நாவப்பழம் வாங்கி வைக்கிறேம்மா எல்லாத்தையும் சாப்பிடுங்க 1 கிலோ கொய்யா பழம் வாங்கி வச்சிருக்கிறேன் அதையும் சாப்பிடுங்க உடம்பு நிலை சரியில்லை நாளைக்கு வரவா இல்ல நின்றுடுவா இளவரசி உங்களுக்கு ஆபத்து என்று சொன்னார்களே என்ன ஆபத்து நல்ல நேரத்துல கண்ணனை காப்பாத்துட்டாரு சரி ஆமா நீங்க எங்க போறீங்க நான் அரண்மனைக்கு செல்லலாமா இருக்கேன் அப்படியா ஒரு பெண்ணானது தலைமை நின்று என்ன ஏதோ ஒரு வாக்கு கேட்காது போறேன் ஏனென்றால் ஒரு பெண்ணு தன்னந்தனிமையில் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஆடவர் போவதே தவறு அப்படியா எனக்கு நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியலையா புரியலைங்க இந்த காலத்துக்கு இப்பேற்பட்ட மனுஷனா ஏங்க இந்த காலத்துல விரல நீட்டு நான் உரலையே முழுக்கிறாங்க போடு போட்டா ரோடு போட்டு காட்டுவேன் எனக்கு ரோடும் போட தெரியாது ரோடும் போட தெரியாது எதுவுமே தெரியாதுங்க எனக்கு நான் சொல்ல வரது புரியலையா புரியலைங்க நான் காதலிக்கிறேங்க என்ன காதலிக்கிறீங்களா உண்மையாவா போது நிறுத்துங்க நீங்கள் யார் இந்நாட்டு இளவரசி நான் யார் இந்நாட்டிலே மெய்காப்பாளர் பதிவேற்று வாழ்ந்துகொண்டு வருகிறேன் சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன் எனக்கு உனக்கு ஒரு ஏழை வச்சாலை எட்டாது நீங்கள் சொல்லும் வார்த்தை விட்டுவிடுங்க நான் இங்கிருந்து புறப்படுகிறேன் இல்லைங்க வாங்க இங்க காதல் என்பது ஏழை பணக்காரரை பார்த்து வருவதில்லை மனது மனது ஒன்று சேர்ந்தால் காதல் என்னங்க உங்களை எனக்கு பிடித்திருந்தது என்ன உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா எனக்கு இப்பொழுது பிடிக்கவில்லை நீங்கள் பிடிக்கவில்லை என்று சொன்னால் உங்கள் கதையை உயிரியே விட்டுருவேன் உயிரை விட்டுருவேன் ஆமா செத்துருவன் சொல்லுவார் சத்தியமா 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 சாவு பாக்குறேன் உயிர் போன மீண்டு வராது நான் இது வரைக்கும் யாரும் உயிர் போன காட்சியே பார்க்கல இந்த மாதிரி வாலிப பெண் உயிர் போய் நான் பார்க்கல அதனால நீ இந்த இடத்துல உயிர் போறத நான் பார்க்கணும் வரவங்க நான் எப்ப சாவல் பாக்குறீங்களா இல்ல சாவத்தை பார்க்கறதுக்கு ஒரு சுகம் எனக்கு உங்களுக்கு சுகம் எனக்கு சுகம் இப்பொழுது உலகத்திலும் ஒண்ணு போல மனுஷன் உலகத்துல பார்க்கவே முடியாது பார்க்க முடியாது எனக்கு ஏற்றுக்க முடியுமா முடியாது சொல்லுவார் முடியாது ஐயோ வேணாங்க சரி இளவரசி எப்பொழுது எனக்காக இந்த உயிரையே விடுவேன் என்று துணித்து விட்டீர்களோ சரி அதனால் எனக்கும் சொல்லு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காதல் வருது வரும் எப்படிதான் சொல்லணும் தெரியும் எப்படி தெரியுமா பார்த்தது எல்லாரும் அறிவித்தது வானத்தில் ஒரு வெண்ணிலா ஏன் நான் ஏன் பயப்படுறேன் இல்ல கொஞ்சம் பயம் இருக்குது பெண் தானே பேய் இல்லையே என்னதான் இளவரசின்றதுனால பயம் இருக்கு கட்டி பிடிச்சி சொல்றாரு எப்ப இருக்கிறாரு அவர் கேட்டுக்கிறாரு அவர் சொல்லட்டும் இளவரசி என்ற மரியாதையா நம் காவியத்தில் ஒரு வட்டலிலா ஆழத்தில் நிலவை கண்டு உங்களை கண்டு நிலவிக்கு மறுவாழ்வு கொடுக்கின்றாரா கொடுக்கட்டும் எனவே உங்களுடைய மனத்தை எப்படி இருக்கு உன்னை பார்க்கும் என் மனமாகப்பட்டது பூண்டினில் அகப்பட்டு பரிதவித்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா நான் பிறக்கும் போது நீ இல்லை நான் வளரும் போதும் நீ இல்லை அப்படியா இன்று நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை
அது மட்டும் கிடையாது. வானுக்கு நிலவு வேண்டுமா, வாழ்வுக்கு புகழ் வேண்டுமா, தேனைக்கு பல சுளைகள் வேண்டுமா, செங்கரண்டி அப்படி சுருக்கமா சொல்ல போனா ஒரே ஒரு முத்தம் தருவாயா? எப்படி தெரியுமா? சொட்டு தேனை அந்த விழாவில் நீங்கள் கலந்து கொண்டால் உங்களை நான் சந்திப்பேன். போயிட்டு வாங்க. அது மட்டும் கிடையாது. ஓடகர ஓரத்திலே முறையாக கம்பியிருக்கும் உன்னோடு நான் ஒன்றாக சேரணும்.
வெள்ளிக்கிழமை மறந்துட போறீங்க. கண்டிப்பா நான் போய் பார்க்கலாம். என்னுடைய பிறந்தநாள் விழாவை கோலாகலமாக நடத்த போகிறார் என் தந்தை. அந்த விழாவில் கண்டிப்பாக நீ கலந்து கொள்ளுவேன். கண்டிப்பா கலந்துவேன். நான் சந்திக்கிறேன்.